guys, I also இந்த வீடியோவில் இந்த கண்டினியூஷன் லாஸ்ட் இதில் பார்த்துருப்போம். லைக் வந்து சாயின்னு வந்து அந்த பெரு கூட சண்டை போட்டிருப்பாங்க இந்த கில்ல சேர்றதுக்காக. அது எதையும் பார்த்துருப்போம். அதில் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. பட் வந்து சஞ்சினும் கொஞ்சம் பாராட்டிருப்பேன். எங்கன்னா வந்து பெரு இஸ் நாட் லைக் வந்து ஆர்டினரி ஷேடோ. லைக் வந்து அது கூட வந்து டோன் டு டோன் நிற்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக பாராட்டியிருப்பாங்க. இது பேரலாம் இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். என்ன இருக்குன்னா, லைக் சஞ்சினுவை ஒரு கும்பல் கூட்டிகிட்டு போயிருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு லைக் வந்து ஒரு மேஜ், லைக் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர் மாதிரி அந்த மேஜ் ப்ளஸ் வந்து இன்னொரு குரூப் கூட்டிட்டு போயிருக்கோம் இல்லைங்களா? அவங்களோட லீடரை போய் மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஹெட்டை போய் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹெட்டை மீட் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து சஞ்சினுவும் வந்து லைக் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹண்டராக இருக்காரு. அவரை வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அவர் வந்து நேஷனல் லெவல் ஹண்டர் ஆக போறாரா அப்படின்னு கேட்கும்போது, எஸ் he will be becoming நேஷனல் ஹண்டர். பட் அவரை வந்து எங்களால் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு நான் ட்ரை பண்ணும்போது அவருக்குள்ளே வந்து நான் ஒரு டார்க்னஸை பார்த்தேன். இது வரைக்கும் நான் அவருக்குள்ளே பார்த்தேன். ப்ளஸ் வந்து இன்னொரு உருவத்தையும் நான் உள்ளே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த செலனா இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இவரும் கொஞ்சம் ஷாக்கில் தான் இருப்பார். ஓகே, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா, உங்களால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையா அவரன்னு கேட்கும்போது, எஸ் என்னால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, மற்ற எக்ஸ்ட்ரா ஹண்டர்ஸை நான் ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு, பட் அவரே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு டேரக்டாகவே சொல்லிடுவாங்க அந்த லீடர் கிட்ட. ஸோ அதுக்காக மன்னிப்புமே கேட்டுருவாங்க. ஏன்னா வந்து அவரை வந்து ஈஸியாக யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி அவர் தான் வந்து லைக் வந்து ஒரு இதுவாக இருப்பாரோ, ஒரு ரொம்ப ஹை பவராக இருப்பாரோ, ஒரு கிங்குன்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவர் கிங்குன்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவர் தான் ஹை பவராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எஸ்ட்ராங்க் கேட் ஓப்பன் ஆகிருக்கும். எங்கன்னா யூஎஸ்ஏல ஓப்பன் ஆகிருக்கும். அதை பற்றி கொஞ்சம் வந்து லைக் வந்து டீட்டெயில் கொடுத்துட்ருப்பாரு இந்த மனுஷன், இந்த லீடர். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த எஸ்ட்ராங்க் கேட் ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் வந்தது வந்து கானிஷ்னு ஒரு டிராகன் தான் வந்து அந்த எஸ்ட்ராங்கோட அந்த கேட்டோட வந்து ஒரு லைக் வந்து அந்த கேட்டோட பாஸ். ஓகேங்களா? அந்த இன்ஜனோட பாஸ். அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த பவர்ஃபுல்லான அந்த மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹண்டர்ஸ், அதாவது வந்து தான் டிஃபீட் பண்ண முடியும். அது எஸ்ட்ராங்க் ஹண்டர்ஸ். அந்த எஸ்ட்ராங்க் ஹண்டர்ஸ் இப்போ வந்து நேஷனல் லெவல் ஹண்டர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? அந்த நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்னால மட்டும்தான் வந்து அதை டிஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 5 பேர்கிட்ட வந்து சேர்ந்து தான் அதை டிஃபீட்டே பண்ண முடிஞ்சிச்சு. அந்த 5 எஸ்ட்ராங்க் ஹண்டர்ஸ் சேர்ந்து, அதுவும் பவர்ஃபுல்லான எஸ்ட்ராங்க் ஹண்டர்ஸ். ஈவன் தாமஸ் ஆண்ட்ரே கூட அதில் இருப்பார். தாமஸ் ஆண்ட்ரே அண்ட் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஹண்டர்ஸ் இருப்பார், கிறிஸ்டோஃபர் ரீடுன்னு சொல்லி நிறைய ஹண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களால தான் அதை டிஃபீட்டே பண்ண முடியுதுன்னு ஒரு டீட்டெயில் கொடுப்பாங்க. அதோட ரிமைன்ஸ் வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து போட்டி வச்சிருக்கோம், லைக் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அந்த இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அதோட ரூயின் ஸ்டோனு நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரூயின் ஸ்டோனுமே அவங்க அதோட அந்த கானிஷோட அந்த டிராகனோட ரூயின் ஸ்டோன் அவர்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ரிமைன்ஸ், அந்த கானிஷோட டிராகனோட ரிமைன்ஸுமே அந்த இடத்துல எலும்பு கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிக்க முடியும். அதோட அந்த இதுவுமே அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த அந்த ஆர்கனைசேஷனோட லீடர் இருக்கட்டும், அவரோட அசிஸ்டன்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சஞ்சினோ வந்து காமிப்பாங்க. அதாவது இந்த பக்கம் வந்து சைடில் சஞ்சினோ காமிப்பாங்க. சஞ்சினோ யோசிச்சுட்டு இருப்பாரு, ஏன் வந்து சாயின் நம்ம கூட சேரணும்னு அவ்வளோ விருப்பப்படுறாங்க, நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒருவேளை சாயனுக்கு நம்ம மேலே விருப்பம் இருக்குமோ அப்படின்னு மாதிரியெல்லாம் திங்கிங் வந்து அவருக்கு போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, அப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அவங்க எதிர்பார்க்கறது நம்மளோட கேர் தானே, பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரியும் இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. பட் வந்து நம்ம கில்ட்டில் மட்டும் எப்படின்னு சேர்க்கக்கூடாது, ஏன்னா வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் தங்கச்சி கிட்ட கேட்பாரு, என்னை வந்து எவ்வளோ நீ ரேட் பண்ணுவ அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஒரு 12லேருந்து 10க்குள்ளே எவ்வளோ நீ ரேட் பண்ணுவேன். நான் எதுக்குடா ஒன்று ரேட் பண்ணணும், நீ எல்லாம் வந்து கம்மி தான் அப்படின்னு மாதிரி இது பண்ணும்போது ஒரு நக்கலாக பார்க்கும் போது வந்து அவர் வந்து கொஞ்சம் சின்ன அந்த பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ள ஒரு சண்டை நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சின்ன சண்டை நடக்கும். அது ஃபன்னியாக வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து ஜஸ்ட் ஓகே, ஏன்னா அவருக்கே டவுட் இருக்கும், என்ன வந்து சாயின்னு பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருப்பாங்க. எனக்கு என் நேமை கூட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நேம் டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்து நான் வந்து உனக்கு வந்து நேம் கொடுக்கட்டா, நீயே நேம் கொடுன்னு சொல்லும் போது ஆர்ஜின் கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஜின் மீன்ஸ் வந்து சோலோ லெவலிங் கில்ட். ஓகேவா?
சோலோ லெவலிங். அதுக்கு வந்து அந்த இதுவாக இந்த பேர் தான், கொரியன் நேம் தான் வந்து ஆர்ஜித். ஓகேங்களா, அந்த ஆர்ஜித் நேம் கேட்ட உடனே வந்து லைக் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவார், நல்லா இருக்கேன் இந்த நேம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து நான் இதுக்கு மேலே சோலோ லெவலிங் ஆக போகிறது இல்லை, பட் இருந்தாலும் வந்து என்னோட சேர்ந்து அந்த ஷேடோஸ் எல்லாமே டெவலப் ஆகும், பட் இருந்தாலும் வந்து இந்த பேர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்க இது பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து சாயன் வந்து லைக் என்னால் அவங்க கூட சேர முடியல, என்னால் என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவங்கக்குள்ள அவங்களே வந்து இதாகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த லைக் வந்து அந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சாயின் எப்படியாச்சும் சொல்லி ஆகணும், எப்படியாச்சும் அவங்க கூட இருக்கணும், எப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லி அவங்கக்குள்ள அவங்களே வந்து கொஞ்சம் அந்த ட்ராமாக்குள்ளே போயிட்டு, ட்ராமான்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த இதுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. ஏன் அவன் முன்னாடி என்னால் பேச முடியல, நான் வந்து ஒரு தைரியமான பொண்ணு தானே, பட் இருந்தாலும் ஏன் அவன் முன்னாடி என்னால் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அந்த இதில் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திடீர்னு ஒரு இது வரும், என்னன்னா வந்து ஒரு நினைப்பு வரும், என்னன்னா வந்து லைக் வந்து அந்த இவங்களால காப்பாற்றப்படும் போது, யாருன்னா வந்து அந்த மிங்கால காப்பாற்றப்படும் போது சாயனுக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்திருக்கும். என்னன்னா வந்து இந்த இடம் எனக்கு வந்து ஒரு ரொம்ப டார்க்னஸாக இருக்குது, இதுக்குள்ளே நான் உள்ளே போய்கிட்டே இருக்கேன், சஞ்சினோ வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்க அப்படிங்கும்போது சாயன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் பவரை வந்து ஓவராக யூஸ் பண்ண விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது சாயனுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகே, லைக் வந்து இந்த மாதிரி மிங்க நம்ம கிட்ட சொல்லியிருந்தாருல அவரெல்லாம் ஹீல் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏ ரேங்கால ஒரு கில்ட் ஓப்பன் ஆயிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒன் ஆஃப் த மேஜர் கில்ட். அந்த கில்ட்லேருந்து அதோட கில்ட்டோட அந்த லீடர் ப்ளஸ் வந்து அது அசிஸ்டண்ட்டும் ரெண்டு பேரும் வந்து இவரை பார்க்க வந்திருப்பாங்க, சஞ்சினுவை பார்க்க வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க கிட்ட ஒரு ஏ ரேங்க்ல பி ரேங்க் டஞ்சன் இருக்கும். ஓகேங்களா, அந்த பி ரேங்க் டஞ்சனை வந்து அவங்களால பி ரேங்காக ரெண்டு ஏதோ ஒரு டஞ்சன் இருக்கும், அந்த டஞ்சனை வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு எஸ் ரேங்கோட ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும். மற்ற ரேங்க் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டா கொஞ்சம் ஜாஸ்தியான காசு கேட்பானுங்க. ஆனால் சஞ்சினுவை வந்து ஒரு ஹண்டராக கூப்பிட்டா வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவர் ஈவன் தான் ஒரு கில்ட் வச்சுருந்தாலும் அவர் இப்போ தான் வந்து இதுவாக இருக்காரு அப்படிங்கும்போது அவரை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இவங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இவன் வந்து லைக் வந்து சஞ்சினோ ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. அது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேரலாக நடக்கும். இந்த இடத்துல வந்து அவங்க அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பேரலாக நடக்கும். சஞ்சினோவும் வந்து லைக் வந்து மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. அவங்க கிட்ட லைக் வந்து ஓகே, அவங்ககிட்ட வந்து டீட்டெயிலுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கேட் இருக்கு, இதில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில் கேட்பாங்க. இவரும் வந்து லைக் வந்து எனக்கு அதில் வந்து லைக் வந்து இது பகுதி அந்த இதெல்லாம் கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயில் கேட்டுட்டு இருப்பாரு மனுஷன். ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயம் கேட்டிருப்பாரு மனுஷன். யாருன்னா வந்து சஞ்சினோ வந்து கேட்டுட்டு இருப்பாரு. லைக் வந்து அது வந்து ஒரு லைக் வந்து அவர் ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டார், ஒத்துப்பாரு. ஏன்னா வந்து இவந்தோ லைக் வந்து அந்த கில்ட்டே வந்து கேட்குது அப்படிங்கிறதுக்காக எப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இது செயல்படணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவரும் வந்து ஓகே சரி நம்ம வந்து லைக் வந்து நான் ஃபைட் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிறேன், உங்களோட அது இதுக்காக நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவர் கேட்டிருப்பாரு என்ன ஆச்சு சாயன் கூட அப்படின்னு மாதிரி கேட்கும் போது அந்த அசிஸ்டன்ட் லீடராக இப்போ இருக்க ஜின்ஓ கேட்டிருப்பாரு இவர்கிட்ட. இல்லை அவங்கள டெஸ்ட் வச்சு அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, அவங்க வந்து லைக் வந்து வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படிங்கும் போது அவங்க வந்து எதிர்பார்க்கறது வேறையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சு இது பண்ணிடும்போது எனக்கு ரொம்ப ஒர்க்கு இதுவாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் வேற ஒருத்தங்களை கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு மாதிரி இதில் கேட்கும் போது நம்ம கில்ட்டு கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது நீ யாரை வேணா கூப்பிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் வந்து லைக் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படி மாதிரி இவர் சொல்லிடுவார். சரின்னு சொல்லி நம்ம வந்து நாக் ஆகும்போது அந்த அந்த இன்னொரு மேஜர் கில்ட்டோட அந்த ஏரங் ஹண்டர் அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இவரே ஷாக் ஆயிடுவார், சஞ்சினுவே ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா இவனுங்க வந்திருக்காங்க இங்கே, என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். லைக் வந்து ஒரு பெரிய கேட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அந்த கேட் வந்து எஸ் ரேங்க்கு டிக்ளேர் தட் இட் வாஸ் எஸ் ரேங்க், சாரி ஏ ரேங்க் சொல்லிட்டேன், எஸ் ரேங்க்கு. இந்த எஸ் ரேங்க்கு நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்ருப்பாங்க. லைக் வந்து இவங்களுக்குள்ள மைண்டில் இன்னொரு தாட்லாம் இருக்கும், சரி அக்செப்ட் பண்ணிடுங்க, ப்ராஃபிட்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 20% வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்ப சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கள் கூட வரீங்க, நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லுவானுங்க. ஆனால் வந்து சஞ்சினுக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஐடியாலாம் இருக்காது, எனக்கு 50-50 கொடுங்க இல்லைன்னா வந்து நான் வரமாட்டேன் அந்த மாதிரி
வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா, இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கும் வேற வழி இல்லை, ஏன்னா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் இருந்தானா கூட இருந்தானா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். ஈவன் ஏ ரேங்க் டீமாக இருந்தாலும், ஏ ரேங்க் ஹண்டர்ஸோட டீம் இருந்தாலும் நிறைய ஹே ரேங்க் வச்சிருக்காங்க இவங்களும் ஒரு பெரிய கில்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு ஹண்டர்ஸ் இருக்கும் போது மட்டும்தான் ஒரு பெரிய கில்ட்டாகவே இருக்க முடியும். அப்படிங்கும் போது இவங்ககிட்டயும் வந்து அந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து அந்த ஹண்டர்ஸ் பவர் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு இவங்க வந்து இருக்கும்போது இதாகாது, லைக் வந்து ஒரு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தோணும். அதனால ஒத்துப்பாங்க. சரிங்களா, அவங்களுமே ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து சஞ்சினுவை வந்து வந்துடுவார், நம்ம வந்து பிரச்சனை கிடையாது, நம்மளோட அந்த இதில் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க இது பண்ணிடுவாங்க. அந்த கில்ட்டுக்கும் இது போகிறது, அந்த பாஸுக்கும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஃபோனுமே வரும். யாரா ஃபோன்லன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நியூ ஃபோன் வந்துச்சா அம்மா கிட்ட வந்து கேட்டிருப்பாரு, வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பார், ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே இப்போ வந்து ஒன்றா இருந்துச்சு. அப்பா மட்டும்தான் இல்லை, அவரும் வந்துட்டா பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த கேட்டுக்குள்ளே வந்து மனுஷன் போயிடுவார். ஓகேங்களா, அந்த கேட்டுக்குள்ளே இந்த மனுஷன் போயிடுவார். எல்லாம் அந்த கில்ட்டோட சேர்ந்து எல்லா மெம்பர்ஸும் இங்கே என்ன சஞ்சினுவா இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சஞ்சினுவா வந்து வந்துடுவார். ஓகேங்களா, சஞ்சினுவா வருவார், வராமலாம் இருக்க மாட்டார், சஞ்சினுவா வந்துடுவார். இவங்கெல்லாம் வந்து லைக் வந்து எல்லா கீரை போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து இதுவாக வரும்போது அவர் வந்து லைக் நார்மலாக வருவார். ஓகேங்களா, நார்மலாக வந்து ஒரு டிஷர்ட் பேண்ட் போட்டுட்டு லைக் வந்து எப்படி சொல்கிறது, லைக் ஓகே யா அப்படின்ற மாதிரி தான் வருவார் மனுஷன். ஏன்னா வந்து அவருக்கு அந்த கியரு அது இதுன்னு எதுவுமே தேவையில்ல. அது கியர் போட்டிருப்பாரு, அது வந்து இன்வின்சிபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவர் போட்டிருக்க கியர் எல்லாம். ஆனால் வந்து லைக் வந்து ஹி டசன்ட் கேர், லைக் வந்து டக்குன்னு வந்து அந்த ஷேடோ வந்து அதெல்லாம் பண்ணியிருப்பாரு, ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டக்குன்னு அங்கே தோன்றிடுவார் மனுஷன். ஓகேங்களா, டக்குன்னு தோன்றிடுவார். இதை பார்த்து இவ்வளோ நேரம் இந்த மனுஷன் இங்கே இல்லையே, டக்குன்னு எப்படி இந்த வந்தார், அந்த மாதிரி அங்கே இருக்க அந்த கில்ட் மெம்பர்ஸே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து doesn't have to travel, doesn't have to be there, லைக் வந்து அந்த டைமிங்கில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டக்குன்னு மனுஷன் வந்துடுவார். அப்படி இருக்கும்போது ப்ராப்ளமே இருக்காது. இந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. டக்குன்னு இவர் வந்ததுக்கப்புறம் வந்து சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. உள்ளேயும் போயிடுவாங்க. ஓகேங்களா, உள்ளேயும் போயிடுவாங்க. லைக் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், இட் இஸ் லைக் வாட் டு சே, லைக் ஒரு மேஜ் டைப்பான மான்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் மேஜிக் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி டைப்பான மான்ஸ்டர்ஸ் இருக்கும். ஈவன் வந்து டெத் மெட்டாஸ்னுங்கிற ஒரு லைக் வந்து ஒரு பாஸுமே இருக்கும். அது கொஞ்சம் பவர்ஃபுல் தான். ஆனால் வந்து இந்த மெட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சஞ்சினுவை டிஃபீட் பண்ணியிருக்காரு. எங்கன்னா வந்து அந்த இந்த ஆர்க்கில், எந்த ஆர்க்லனா வந்து டீமன் கேசல் ஆர்க்லேயே வந்து ஆல்ரெடி டிஃபீட் பண்ணியிருக்காரு, ஒன் ஷாட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஒன் ஷாட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது மான்ஸ்டர் நம்ம வந்து சஞ்சினுக்கெல்லாம். அப்போ வந்து என்ன ஆயிடும்னா வந்து இந்த இடத்துல இவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது, உள்ளே போய் எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு டேஞ்சர் சென்ஸுங்கிறது கிளிக் ஆகும். ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கும் நமக்கு வந்து இதாகிற பர்சனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு டேஞ்சர் சென்ஸ் இருக்கும். பட் அதை வந்து அவ்வளோக்கு யோசிக்க மாட்டார். சரி பரவாயில்ல நம்ம வந்து ஃபைட் பண்ணலான்னு சொல்லி வந்து ஃபைட் பண்ணலாங்கிறது தான் போவாங்க. இவங்க இப்போ வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, கில்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ தான் அவங்க வந்து உள்ளேயே போகிறாங்க. சஞ்சினுவா வந்து லைக் வந்து ஒரு இதுக்காக தான், எப்படி சொல்கிறது, ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த இதில் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் கேட்டால் இருக்கனால வந்து கண்டிப்பாக வந்து உங்க ஹெச் ரேங்க் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏ ரேங்க் தான் இருக்கும். எஸ் ரேங்காக இருக்க சான்சஸ் கிடையாது, ஏ ரேங்காக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. அது ஒன்று. இந்த பக்கம் பேரலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்கூல், அதாவது ஜீனா படிக்கிற ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஜீனா படிக்கிற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீனுங்கிறது மூவ் ஆகும், அந்த பேனலுங்கிறது மூவ் ஆகும். அப்படி பேனல் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லைக் வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று இந்த இடத்துல வந்து இதுவாக இருக்கே, ஏதோ ஒரு மான்ஸ்டர்ஸ் அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட் அங்கே ஓப்பன் ஆயிரும். பொதுவாகவே கேட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த கேட் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் வந்து அது கண்டுக்கல, ரொம்ப நாள் அப்படியே இருக்குன்னா மட்டும்தான் வந்து அந்த கேட்டு வந்து கிராக் ஆகி வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும். ஆனால் வந்து இந்த கேட் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் ஹை ஆர்க்ஸ், ஓகேங்களா, அதுவும் நார்மலான ஹை ஆர்க்ஸில் இன்னும் கொஞ்சம் அந்த இந்த அந்த ஹண்டர்ஸ் கில்ட்டோட அந்த ஹையாக்ஸ் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள விட பவர்ஃபுல்லான ஹையாக்ஸ் இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேங்களா, அதுங்களை விட பவர்ஃபுல்லான ஹையாக்ஸ் இங்கே வந்திருக்கும். அதுங்க வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்.
இந்த இந்த இடத்துல பேரலாம் இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைக் வந்து கொன்று அதை சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து லைக் வந்து ஒரு அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்கும் எங்கன்னா ஸ்கூல்ல. சரிங்களா? ஸ்கூல்ல இந்த அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்கும். இந்த 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 ஹையாக்ஸ் பார்க்கும்போதே ஒரு கிரீன் கலர்ல அண்ட் பிளஸ் வந்து மார்க்கிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க, நீங்க பார்க்கும்போது தெரியும். ஏன்னா வந்து இதுங்க வந்து டிஃப்ரெண்ட் கிளானை சேர்ந்த ஹையாக்ஸ். அங்க அப்ப நம்ம மீட் பண்ணது வந்து வேற கிளானை சேர்ந்த ஹையாக்ஸ், இங்க மீட் பண்ணுறது வேற கிளானை சேர்ந்த ஹையாக்ஸ். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுங்களை வந்து அடிக்கலான்னு சொல்லி எல்லா அந்த ஹையாக்ஸும் வந்து போயிடும். ஏன்னா வந்து இந்த கேட்லேருந்து வர மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு இதுதான், ஹியூமன்ஸை ஹண்ட் பண்ணுங்க, ஹியூமன்ஸை ஹண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு வந்துடும் அந்த நியூஸ், அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டஞ்சன் பிரேக்குங்கிறது நடந்திருக்கு, ஹையாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷனுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும், என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. லைக் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருவாங்க. ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருவாங்க. இதே ஸ்கூலில் தான் சங்ஜினாவும் படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது ஸோ லைக் வந்து சங்ஜினோட தங்கச்சி. ஓகேங்களா? தங்கச்சியுமே இதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹண்டர்ஸ் அசோசியேஷனுக்கு தெரிய வந்துடும். அதாவது சங்ஜினா இங்கே தான் படிக்கிறாங்க அந்த விஷயம் இல்லை, இந்த ஸ்கூலில் வந்து இந்த இதானது விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துடும். இது மூலியமா வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னது லைக் மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சா, என்ன மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு மாதிரி கேட்கும் போது லைக் வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த மான்ஸ்டர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் வந்து அவங்க வந்து எப்படியும் அந்த லைக் வந்து அவங்கள பார்த்த விஷயங்களை வச்சு இது பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த ஹீரோ அசோசியேஷனுக்கு தெரிஞ்சிடும் ஹையாக்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். எப்படியாச்சும் நாங்கள் வந்து ஹண்டர்ஸ் சீக்கிரமா நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டை கேட்டு ஒரு ஹையார்க் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஹையார்க் வந்துடும். அப்படி ஹையாக்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் வந்து கொன்றும், அதை பேசிட்டு இருந்த அந்த பொண்ணையுமே வந்து கொன்றும் அந்த ஹையாக்ஸ். அப்போ வந்து இவங்களுக்கு அந்த ஹீரோ அசோசியேஷனுக்கே வந்து ஹண்டர்ஸ் அசோசியேஷனுக்கே வந்து அந்த ஷாக் மேலே ஆயிரும். ஸோ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பதறி அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்களா. இந்த இடத்துல சங்ஜினாவும் மாட்டிப்பாங்க. ஓகேங்களா? சங்ஜினாவும் மாட்டிப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஹீரேங்க் ஹண்டர், அதாவது இவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லைங்களா, சங்ஜினோ கூட அந்த அந்த லைக் வந்து அந்த 20 அந்த சி ரேங்க் ரைடில் பங்கேற்பாங்க இல்லைங்களா, அவங்களும் அங்கே தான் இருப்பாங்க. சஞ்சினாவும் அங்கே தான் இருப்பாங்க. இவங்க ஹீ ரேங்க் ஹண்டராக இருக்கனால இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஆனால் ஈ ரேங்க் ஹண்டரால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுங்க ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரேங்க் அளவுக்கு வந்து இந்த பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு அந்த ஹையார் ஒரு ஏ ரேங்க் அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், ஹண்டர் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸால வாய்ப்பே இல்லை எதுவும் பண்ண முடியாது. அந்த இ ரேங்க் ஹண்டராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் இவங்க இந்த இடத்துல தான் வந்து அந்த எப்பயாச்சும் வந்து தப்பிக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் லைக் வந்து கொன்றும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இதுனா வந்து இந்த ஹையார்க்கு இதுவும் சிங்கிள் ஹையார்க். ஓகேங்களா? அந்த பாஸ் கூட வெளியே வரல, அந்த சிங்கிள் ஹையார்க் வந்து எல்லாத்தையுமே கொள்றதுக்காக பார்க்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு போகலாம் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது கூட யாராலையுமே தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா வந்து எல்லா ஹையார்க்ஸுமே வந்துடும். லைக் வந்து எல்லாரையுமே வந்து கொள்றதுக்காக தான் பார்க்கும். லைக் வந்து அதுதான் அதோட அந்த மைண்டில் வந்து அவங்களுக்கு வந்து இதுவே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்களை கொள்ளுங்கிற ஒரு கட்டெல்லாம் மட்டும்தான் இந்த டஞ்சன் ஆர் கேட்டுக்குள்ளேருந்து வர பாஸுக்கெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களே லைக் வந்து சஞ்சினா ரொம்ப பயந்துருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த சஞ்சினா கூட லைக் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சஞ்சினா வந்து ஒரு லைக் வந்து ஒரு இதை கொண்டு விட்டுருப்பாரு, எதனா வந்து ஒரு ஷேடோ விட்டுருப்பாரு. அதுவும் ஹையார்க்கோட ஷேடோ தான் விட்டுருப்பாரு. அந்த ஹையார்க்கோட ஷேடோ வந்து என்ன பண்ணுன்னா அந்த இதுங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கும். எதுங்களெல்லாம் வந்து அந்த நார்மலான இருக்க அந்த ஹையாக்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு சஞ்சினா அப்போ தோணிடும், ஓகே நம்ம இவர் வந்து நமக்கு வந்து இவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். 2 ஷேடோ இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா வந்து 2-3 ஷேடோ இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஏதாச்சும் வந்து ஆபத்தில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் விட்டுட்டே போயிருப்பாரு. யாருன்னா வந்து இவங்க. அப்பதான் இவருக்குமே ஃபீல் ஆகும், என்னமோ தப்பா நடக்குது, கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அடி வாங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. சங்ஜினாவுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். லைக் வந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அடிச்சிட்டு இருக்கும். அப்போவும் பார்த்தீங்கன்னா சங்ஜினாவுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாமே ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுவாரு. அது இல்லாமல் இந்த ஏ ரேங்கோட அந்த பவர்ஸையுமே வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஒரு இது மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அவங்களும் அந்த ஹேர் ரேங்க்கும் சொல்லக்கூடாது, ஏன்னா ஏ ரேங்க் ஹண்டர்ஸுமே வந்து நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு 3-4 பேர் எல்லாம் சேர்ந்து ஈஸியாகவே ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஈஸியாகவே டிஃபீட் பண்ண
முடியுது அப்படிங்கிறத அவரும் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்களும் கேப்பபிள் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து ஹண்டர் சங்ஜினோவுக்கு கண்டிப்பாக தெரிய வருது. ஏன்னா வந்து ஒரு ஏ ரேங்கால வழிபடுற ஒரு நடத்தப்படுற ஒரு டீம் ஃபுல்லாகவே ஏ ரேங்க் ஒரு ஹண்டர்ஸாக இருக்கிற ஒரு டீம் வந்து கூட சேர்ந்து இல்லை எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது வந்து ஒர்க் பண்ணும்போது ஈஸியாகவே ஒரு எஸ் ரேங்க் அந்த கேட்டையும் வந்து ஈஸியாகவே டீல் பண்ண முடியுங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து ஹண்டர்ஸ் இங்கே இருப்பாங்க. வந்து மேஜர்ஸு, அசாசின்ஸு, வந்து டேங்க்கு, அந்த மாதிரி வந்து நிறைய டைப்பான வந்து ஹண்டர்ஸ் உள்ள இருப்பாங்க, ஏ ரேங்க் ஹண்டர்ஸ். ஸோ வந்து இந்த கில்ட்டே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஏ ரேங்கால நிரம்பிருக்கும் வந்து ஒரு கில்ட்டுங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இவரையும் பார்த்துட்டு ஓகே நல்ல ஒரு கில்ட் மேனேஜ்மெண்ட் தான், ப்ளஸ் வந்து ஒரு டீம் இருக்குங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிறது சஞ்சினோவை பார்த்துருப்பாரு இந்த கில்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கில்ட்டோட பாஸ் வந்து அந்த இடத்துக்குமே போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சங்ஜினோவுக்கு அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அன்ஈஸி ஃபீலிங், என்னமோ வந்து தப்பாக இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்ஈஸி ஃபீலிங் வந்து இந்த இடத்துல இல்லை, ஏதோ ஒரு நமக்கு கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அந்த இடத்துல வரும். அந்த இடத்துல தான் அந்த கில்ட்டோட அந்த இந்த கேட்டோட அந்த வந்து பாஸ் என்னங்கிறது தெரியும். அந்த அன்டெட் டெட்டை ரிவைவ் பண்ணுற அந்த டெட் மெட்டர்ஸ் அவங்க தான் வந்து அந்த இதுங்கிறது தெரிய வரும். இதுவா அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சஞ்சினோவும் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆல்ரெடி நான் ஒரு டைம் டிஃபீட் பண்ணியிருக்கேன், திருப்பியும் டிஃபீட் பண்ணுமா இதுவா அப்படிங்கும் போது தான் டக்குன்னு வந்து அவர் ஸ்ட்ரைக் ஆகும். அவரோட அந்த ஷேடோஸ்க்கு வந்து ஏதோ நடக்குது, சங்ஜினோவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது நடக்குதுன்னு தெரியும்போது நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து நீங்கள் எப்படி வெளியே போகலாம், நீங்கள் இருக்கிறனால தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பதிலாக வந்து இன்னொரு கேப்பபிளான ஒரு ஷேடோ நான் இங்கே விட்டு போகிறேன், அந்த ஷேடோவை எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவார். நீ என்ன வேணால் பண்ணு, மனுஷங்களை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருவாரு. இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன வேணால் பண்ணிக்கோ, மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணிக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஹியூமன்ஸே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டளை விட்டுட்டு அவர் போயிடுவார். இக்ரிஸ்க்கு இல்லை பெருக்கு போயிடுவார். இந்த இடத்த விட்டு பெருக்கு கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு அவர் வந்து டக்குன்னு வந்து வந்து சங்ஜினோ இருக்கிற இடத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி, ஏன்னா இப்போ தான் ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணதுனால டக்குன்னு ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போக முடியாது சங்ஜினோவால். அதனால அவரால் ஓடி தான் போக முடியும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து வந்து ஓடியோ வித் ஹெல்ப் அதுதான் ஓடிதான் அந்த இடத்துல இருந்து அவரை வந்து வந்து வெளியே போகிற மாதிரி தான் அந்த காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஓடி தான் வெளியே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வந்து அவர் ரீச் ஆகும்போதுக்குள்ள வந்து அவர் வச்சிருந்தாங்க இல்லைங்களா அந்த ஷேடோ, அந்த 2-3 ஷேடோ, அந்த ஷேடோவை வந்து டிஃபீட் பண்ணிடும் அந்த பாஸ் வெளியே வந்திருக்கும். இது எந்த பாஸ்னா வந்து அந்த சஞ்சினோட அந்த சஞ்சினோ அந்த ஸ்கூல்ல இருந்திருக்கும் இல்லைங்களா, சஞ்சினா படிக்கிற ஸ்கூல்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த பாஸ் வந்து இதாக இருக்கும், என்னை வந்து வெளியே விடுங்க இல்லைன்னா நானே வந்து இது பண்ணிடுவேன், என்னை வந்து இந்த கேட்டை விட்டு வெளியே விடுங்கன்னு சொல்லி அவர் டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல விட்டு போயிடுவாரு. என்ன பண்ணுவோம்னா இங்கே இக்ரிஸ் வந்து சண்டை போட்டிருக்கோம், இந்த எஸ் ரேங்க் ஹண்டர் இது வந்து இக்ரிஸ் வந்து சண்டை போட்டிருக்கோம். இவர் வந்து வெளியே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட அந்த டிராகன் அது யூஸ் பண்ணியிருப்பாரு, அந்த டிராகன் அந்த ஷேடோ யூஸ் பண்ணி வந்து பறந்து வெளியே போயிருப்பாரு சஞ்சினோ. ஓகேங்களா, ஸோ வந்து வந்து அந்த ஸ்கூலை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. ஏன்னா சங்ஜினோவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நிப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல போயிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஷேடோஸ் அந்த என்ன சொல்கிறதுனா வந்து இந்த வந்து சங்ஜினோவோட அந்த ஷேடோஸ் வந்து மற்ற அந்த இதுங்களை வந்து டிஃபீட் பண்ணுது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸே கொஞ்சம் வந்து ஷாக் ஆகிருப்பாங்க, என்ன மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுது, ஆனால் இந்த மான்ஸ்டர் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் சங்ஜினாவுக்கு தெரிய வரும். ஏன்னா ஆல்ரெடி தெரியும், ஏன்னா வந்து இந்த மாதிரி பவர் தான் வந்து சங்ஜினோவுக்கு இருக்கு, நம்ம அண்ணனுக்கு இருக்கு, அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்றான் அப்படிங்கிறது இவங்க சங்ஜினோவுக்கு தெரிய வரும். நீ எப்படி எங்க வந்து என் குள்ளேயே தான் இருந்தியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது எஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஷேடோஸாக வந்து ரிப்ளை பண்ணும். சங்ஜினோ வந்துட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஷேடோஸ்க்கு எதுவுமே தெரியாதுல்ல, அவங்களால அப்படின்னு மட்டும்தான் வந்து இது மட்டும்தான் பண்ண தெரியும், பேச தெரியாது. ஓகேங்களா, பேச தெரியாது. அப்போ வந்து இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் பின்னாடியே இருங்க அப்படின் மாதிரி வந்து இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆயிரும்னா வந்து அந்த பாஸ் வந்து அந்த கில்ட்டோட பாஸுக்கு வந்து அந்த கில்ட்டோட பாஸுங்கிற பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சனோட பாஸுக்கு வந்து மற்ற இதுங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும், என்னன்னா நம்மள மாதிரி இருக்க ஒரு கிரீச்சர்ஸ் நம்மளையே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மற்ற அந்த ஹையாக்ஸ் வந்து அந்த லீடருக்கு வந்து இது பண்ணி விட்டுருங்க, அதாவது ஹையார்க்கோட லீடர்ஸ்க்கு வந்து போய் வந்து இது பண்ணி விட்டுருங்க, நானே வெளியே வரேன், எல்லாத்தையும் நானே கொள்றேன்டா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடும்னா இந்த பாஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அந்த பாஸ் வந்து அதோட வெப்பனை தூக்கிட்டு வெளியே ஆரம்பிச்சிடும். அது பாஸ் வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடும் அந்த ஷேடோஸை. ஓகேங்களா, ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடும். அப்போவே தெரிய வரும் இந்த பாஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பாஸ் தான், அந்த ஹையார்க்கு தான் அவ்வளோ பாஸ் தான். மேபி வந்து அந்த நம்ம கர்காலன்
டஸ்க்கு அதை விட வந்து லைக் வந்து கொஞ்சம் வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க வந்து ஒரு மாஸ்டர் தான். மேஜ் டைப்பாக இல்லாமல் ஒரு ஃபைட்டர் டைப்பாக ஒரு ஸ்ட்ரென்த் டைப்பாக வந்து ஹில் பி பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேர்டையாக வந்து அந்தளவுக்கு பெரிய ஹேர்டு இல்லை, பட் இருந்தாலும் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்க போது இந்த ஹையாக்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து இந்த ஹையாக்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஈஸியாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த ஈஸியாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த லீடருமே வந்து வெளியே வந்திருப்பான். சரிங்களா, அந்த லீடருமே வெளியே வந்திருப்பான். சரின்னு சொல்லி அந்த லீடர் வந்துட்டு இந்த ஷேடோஸ் கூட சண்டை போட்டிருப்பான். ஓகேங்களா, இந்த ஷேடோஸ் கூட சண்டை போட்டிருக்கோம். ஷேடோஸை ஈஸியாகவே அதுக்கு அசால்ட்டாக வந்து அது வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் காப்பாங்க. அந்த அந்த டஞ்சனோட பாஸுங்கிறது வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் காப்பாங்க. ஒரே இதில் வந்து மொத்தமாக டிஃபீட் ஆகிற மாதிரி பார்ப்பாங்க. என்ன இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது நார்மலான ஹையாக்ஸ் மாதிரி இல்லாமல் வந்து நான் வந்து அடிக்க வந்து இது ரிஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து இதுங்க என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அந்த அந்த பாஸுக்கே வந்து புரியாது. ஓகேங்களா, அந்த ஹையார்க்குள்ள அந்த லீடருக்கே புரியாது. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்க அந்த அந்த அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அந்த மைண்டில் இருக்க வந்து அந்த கமெண்ட் என்னன்னா, கில் ஆல் த ஹியூமன்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹியூமன்ஸை நான் கில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும். அந்த கேர்ள் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கேர்ளை நான் வந்து பொண்ணு, அந்த கேர்ளை நான் சாப்பிட போறேன், அதுக்கிட்ட வந்து நிறையா வந்து அந்த மனா பவர் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த கேர்ளை சாப்பிடலான்னு சொல்லி அது இது வரும்போது அந்த கேர்ளுக்கு, அதாவது கேர்ள் யாருன்னா சஞ்சீனா தான். ஓகேங்களா, சஞ்சீனா வந்து இது பண்ணலான்னு வரும்போது லைக் வந்து இந்த ஷேடோஸ் வந்து காப்பாற்றும். ஓகேங்களா, ஷேடோஸ் வந்து லைக் என்னதான் இருந்தாலும் நான் வந்து என்னோட மாஸ்டரோட தங்கச்சியை வந்து இது பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போது வந்து இவன் என்ன பண்ணிடுவாங்க, தடுக்க முடியாது. ஆல்மோஸ்ட் வந்து கேப்சர் பண்ணி இதை வந்து லைக் வந்து இது பண்ணலான்னு பார்க்கும்போது சாடிக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல சஞ்சீனோ வந்துடுவார். சஞ்சீனோ வந்து என்ன பண்ணிடுவாருன்னா லைக் வந்து சஞ்சீனோ வர்றது போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். லைக் வந்து அந்த ஷாக் வேவ் கிடச்சி, அதாவது அந்த பய உணர்வு வந்துடும் இந்த மாஸ்டர்ஸ்க்கெல்லாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பெருசாக ஒன்று வந்துட்டு இருக்கு, இது வந்துச்சுன்னா நம்மள ஏதோ பண்ணிடும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா வந்து லைக் வந்து ப்ரீவியஸ் அந்த சாப்டர்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க, சஞ்சினோ வந்து வந்தாலே மாஸ்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு பய உணர்வு வந்துடும்ங்கிறது. ஓகேங்களா, ஸோ வந்து மாஸ்டர் பார்த்து ஹியூமன்ஸ் பயப்படுறதை விட ஒரு ஹியூமனை பார்த்து மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பயப்படும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஹை பவர் வந்து சஞ்சினோ கிட்ட இருக்கும். இது பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்னையே பயப்பட வைக்கிறானே அப்படிங்கிறது, என்னை தங்கச்சியாடா நீ தொடுற அப்படின்னு சொல்லி ஹெவி டென்ஷன் ஆயிடுவார் சஞ்சினோ. ஓகேங்களா, ஹெவியாக டென்ஷன் ஆயிடுவார். இது இதாக முடியாது அப்படின்னு மாதிரி இருக்கும்போது நான் வந்து சாரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரிய வரும், ஸோ ஒரு எஸ்டாங் ஹண்டர் இங்கே வந்திருக்காரு, ஸோ நம்மளை வந்து காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து தெரிய வந்துடும். அப்போ வந்து டக்குன்னு வந்து அதை பார்த்து ஒரு முறைக்க மட்டும்தான் செய்வார். யாரை பார்த்துனா வந்து அந்த கில்ட் இல்லை சாரி இந்த ரஞ்சன் பாஸை வந்து பார்த்து மறைக்க தான் செய்வார். அதை பார்த்தவரை இதாகிடுவார். இங்கிலீஷ் கிட்ட சொல்லிடுவார், இவங்கெல்லாம் பாதுகாத்துக்கோ, நான் போய் அதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறேன், இவங்களை வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து லைக் வந்து அந்த ஹையாக்ஸ் எதுவுமே டச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இக்ரீஸ் கிட்ட சொல்லிடுவாரு. இக்ரீஸ் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து திரும்பி தான் பார்ப்பாரு. அந்த ஹையாக்ஸ்க்கு தெரிஞ்சிடும் லைக் நம்மளால வந்து இவன் கிட்ட சண்டை போட முடியாது, இவன் வந்து லைக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கூட இவனை அடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு ஒரு லைக் அடிக்க வந்துருங்க. ஓகேங்களா, அடிக்க வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் தான் வந்து அவருக்கு பிடிச்சி ஹேண்டில் வந்து அடிப்பார். லைக் வந்து தூக்கி வீசுவார். லைக் வந்து அந்த இடத்துல வந்து அது விழுந்துரும். ஓகேங்களா, விழுந்து அது இறங்கியே போயிடும். அப்போ இருக்கும்போது லைக் வந்து ஜஸ்ட்டாக வந்து அந்த ரூலர்ஸ் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி இந்த வர அந்த ரெண்டு இதையுமே வந்து கையிலேயே நசுக்கி தூக்கி போட்டிருப்பாரு மனுஷன். ஓகேங்களா, கையிலேயே நசுக்கி தூக்கி போட்டிருப்பாரு மனுஷன். இதெல்லாம் வந்து மற்ற ஹையாக்ஸும் பார்க்கும், அந்த டஞ்சனோட அந்த பாஸுமே பார்த்துட்டு வந்து லைக் வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருக்கும். என்னடா இந்த இடத்துல நடக்குது, யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து யோசனையே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஹியூமன் கிட்ட இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கா, நீ வந்து என் தங்கச்சியை வந்து இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தான் தூக்குவார் மனுஷன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு நீ வந்து டேமேஜ் பண்ணியிருக்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீ கொன்று இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து லைக் வந்து அவன் தங்கச்சியை மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இது பண்ணியிருக்க, நீ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா லைக் வந்து கழுத்தை நினைச்சு சாகடிச்சிருப்பாரு மனுஷன். ஓகேங்களா, கழுத்தை நினைச்சு அந்த இடத்துல சாகடிச்சிருப்பாரு மனுஷன். அப்போதான் வந்து சஞ்சினோட அந்த ரேத்தை வந்து ஈஸியாகவே வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க இந்த பேனலில். ஓகேங்களா, அப்போ வந்து லைக் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து அவரோட அந்த கத்தி எடுத்து லைக் வந்து
இது பண்ணி வெட்டி இது பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் பேரலாம் என்ன நடந்திருக்கும்னா வந்து இந்த லைக் வந்து இந்த எஸ்ட்ராங் கேண்ட்டுக்குள்ளே வந்து அந்த முக்கியமான அந்த ஒரு கில்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து லைக் வந்து மற்ற மான்ஸ்டர்ஸ், அதாவது சஞ்சினோ சொன்னது மாதிரி கேட்டு மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இக்ரீஸில் பெரு வந்து டிஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா மற்ற சின்ன சின்ன ஆண்டை கூட வந்து லைக் வந்து சமன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து ஹீலிங் பவருமே பெரு கிட்ட இருக்கு. ஓகேங்களா, அந்த ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி சில ஹண்டர்ஸ் வந்து ஹீலுமே பண்ணிட்டு இருக்கோம் லைக் வந்து பெரு. ஓகேங்களா, ஏன்னா மாஸ்டர்ஸ் அவர் சொன்ன அந்த இது கேட்ட போது அதுவும் இல்லாமல் அதுவே வந்து நிறைய ஆண்டை வந்து வழி நடத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த பாஸோட அந்த கேட்டுக்குமே பாஸோட அந்த இதுக்குமே வந்துடுவாங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் மெட்டோஸ் இருக்கும். ஓகேங்களா, டெத் மெட்டோஸ் இருக்கும். இந்த டெத் மெட்டோஸ் பார்க்கும் அது ஷேடோ ஆர்மி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். டெத் மெட்டோஸா நம்மளால வந்து எல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி இவங்க யூஸ் பண்ணுங்க. இக்ரீஸ் வரும், ஜஸ்ட் இக்ரீஸ் வந்து ஒன் ஷாட் தான் பண்ணும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன் ஷாட்டில் வந்து அந்த டெத் மெட்டர்ஸை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடணும். அப்போவே நமக்கு தெரியும் லைக் வந்து இக்ரீஸ் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்டாக மாறி இருக்கும்னு சொல்லி. அப்போனா அந்த இக்ரீஸை வந்து அந்த ரியல் ஃபார்மில் இருக்கும்போது டிஃபீட் பண்ண சஞ்சினோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து லைக் வந்து அந்த பேரலாகவே காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, பேரலாகவே காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து ஒரு பெருவாலேயே ஒரு எக்ஸ்ட்ராங் ஹேண்ட் கேட்டை வந்து சோலோ ஹேண்டடாக வந்து டிஃபீட் பண்ண முடியுது அப்படின்னா வந்து சஞ்சினுவால் எவ்வளோ ஒரு கேபபிலிட்டி இருக்கும், சஞ்சினுவால் என்ன பண்ண முடியுங்கிறது இந்த இடத்துல வந்து ஈஸியாகவே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த ஏரேங்க் கண்டஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, டெத் மெட்டர்ஸை ஸ்டாப் பண்ண முடியாது, அங்கே இருக்க இது எதுவுமே பண்ண முடியாது. வெறும் வரும், ஜஸ்ட் வரும், அவ்வளோதான். வந்த உடனே டெத் மெட்டர்ஸ்க்கு தெரியும் லைக் ஓகே என்னது இது என்னமோ நடக்குதே இந்த இடத்துல அப்படிங்கிறது தெரிய வரும். ஈஸியாகவே லைக் வந்து அந்த டெத் மெட்டர்ஸையும் சரி அதோட பெரிய ஃபார்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை, அந்த அசாசினேஷன் அந்த ஒரு மகரமான ஒரு ஃபார்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பஞ்சு மூலியமாகவே மொத்தமாகவே வந்து அந்த டெத் மெட்டர்ஸை டிஃபீட் பண்ணிடும் ஒரு எஸ் ரேங்க் கேட்டோட ஒரு பாஸை. ஓகேங்களா, அதாவது ஈஸியாகவே அது டிஃபீட் பண்ணிடும் அதோட பெரிய ஃபார்முக்கு போகாமே. ஓகேங்களா, அது பெரிய ஃபார்முக்கு போகாமே வந்து அந்த க்ளாலாம் வந்து பெருசாகி அந்த மாதிரி இதில் வரணும், அந்த மாதிரி ஃபார்முக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாகவே ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடும். மற்ற எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு கிளம்பி வந்து இந்த இடத்த விட்டு போயிடும். இவனுங்களே ஷாக் ஆயிடுவாங்க, ஒரு ஷேடோவாலேயே இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து பண்ண முடியுது அப்படின்னா வந்து சஞ்சினு அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து இப்போ தான் வந்து புரிய வரும். இதோட இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஆல்ரெடி 30 minutes மேலே ஆயிடுச்சு. கஷ்டம். சரி, அடுத்த வீடியோவை நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, நான் மேபி வந்து அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சரி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல், ஹாவ் அ நைஸ் டே. யா.